டேய் அவன் இன்னும் சாவலியாடா. டேய் டைரக்டர், நான் உனக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சொல்றேன், கேட்டுக்கோ. பேசாம மனோஜை இப்ப சாவடிச்சிரு. அப்புறம் அந்த சோகத்துல விஜயாவை காலி பண்ணிடு. ரோகிணிய இன்னொரு மேரேஜ் பண்ணி ஓட வச்சிரு. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து நல்லா வாழ்ந்து எல்லாரும் வாழ்க்கையில சாதிச்சிடுவாங்க. கடைசியில சுபம் இல்லனா லாபம் அப்படின்னு கதைய முடிச்சிடு. எப்பவும் ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கிற இந்த சீரியலை இப்படி அழுவாச்சியா மாத்திட்டீங்களேடா. சீன் எமோஷனல் சீனா இருந்தாலும் மனோஜும் ரோஹிணியும் இவ்வளவு நாளும் பண்ணின திருட்டுத்தனதுக்கு இந்த சீனை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. பொதுவா அடுத்தவங்க அழுறத பார்த்தா நமக்கும் ஃபீல் ஆகும். ஆனா ரோமியா குடும்பம் அழுறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. இப்படி இந்த சீனை வச்சே அழுது அழுது ஒரு மாசம் ஓட்டுவாங்க போல தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல கண்ணு தெரியல ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டே இருக்கான். கண்ண துணியால கட்டி வச்சா இருட்டா தாண்டா தெரியும். துணிய பிரிச்சு பார்த்தா தாண்டா தெரியும் உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையான்னு. நீ எத்தனை டிகிரி படிச்சும் என்ன யூஸ்? பேசிக் அறிவு கூட இல்லையே. ஆபரேஷன் பண்ணின பில் 75,000 கட்டுங்க அப்படின்னு நர்ஸ் முத்து கிட்ட பில்ல கொடுக்கறாங்க. இந்த முட்டாளுங்க முத்துவும் மீனாவும் அதை யார்கிட்டையும் சொல்லாம அந்த கஷ்டத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட பணமே இல்ல. அண்ணாமலை வந்து என்னன்னு கேட்டப்ப கூட இதுங்க ரெண்டும் வாய திறந்து சொல்லாம பணத்துக்காக அலையுறாங்க. முத்து, மீனா ரெண்டும் இளிச்ச வாயங்களா இருக்காங்க. மறுநாள் காலையில குளிச்சு ரெடியாகி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போக தயாராகிட்டாங்க. விஜயா, சாப்பாடு எங்க? மீனா எங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறா. மீனாவை காணல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இல்ல. சாப்பாடு எங்க? சாப்பாடு எடு அப்படின்னு ஒரே சாப்பாட்டு ராமியா. சாப்பாடுன்னு அலையுறா விஜயா. ஏன் மீனா இல்லன்னா நீ சமைக்க வேண்டியதுதானே? மீனா வர்றதுக்கு முன்னாடி நீ பட்டினியா கிடந்த.